என்னால கோமதியை மறக்க முடியல. குடிச்சு குடிச்சு என்ன ஆகான் இருக்கடா, ஏன் தெரியுடா? நான் என்னடா பண்ணுவேன்? இன்னும் ஒரு வாரத்துல கோமதி பிள்ளைக்கு கல்யாணம்டா. அதெல்லாம் நடக்காது, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்டா. நீ ஏன் தெரியுடா, இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஹலோ ஆண்டி, உங்க பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க, வந்துருங்க. இல்லடா, இப்ப என்ன ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு வந்த? உங்க அம்மா கிட்ட உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், வந்துகிட்டு இருக்காங்கடா. என்னடா சொல்ற? எதுக்குடா எவ்வளவு பெரிய பொய்ய சொன்ன? தாய்க்கிளி வந்து என்ன மொத்தம் மொத்தமேடா. கோமதியோட சேர்ந்து வாழணுமா இல்லையா, அதுக்காக போட்டு பிளான் தான் இது. பிசாம கண்ணை மூடிட்டு படு. கோமதி வேணுமா வேணாமா? கோமதி இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. பாருங்க ஆண்டி, உங்க பையன் இந்த கோமதிக்காக தான் பாய்சன் கொடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ஹே கோகுலே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன கோமதி? உன்னை கூட்டிட்டு போறத நினைச்சு எனக்கு தான் பயமா இருக்கு. ஏண்டா அப்படி சொல்றேன்? உனக்கு என்ன பிடிக்கலையா? அடியே வீணா போனவளே, உன்னை பிடிக்காம அடி ஹாஸ்பிட்டல்ல ஒன்னும் ஆகாம போய் 10,000 ரூபாய் பணத்தை கட்டினேன். பாய மூடிக்கிட்டு வாடி, ஏதாச்சும் யோசிடி பிளான். அது என்கிட்ட விட்டுரு கோகுலு, நான் பாத்துக்கிறேன். இவரை நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. சரி சரி, ரொட்ட பார்த்து வண்டி ஓட்டு. இது ரொம்ப அழகா இருக்கு கோகுலே. அம்மா முன்னாடி தயவு செஞ்சு அடக்க ஒடுக்கமா நடந்து கோரி. அம்மா எதுவும் செஞ்சு வச்சுக்காதீ. அத்தே, நான் தான் மேனாமினிக்கு. உங்க கழுவாத காலாலே நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தே. என்னது பரீட்சையா? என்ன கோகுலு, எனக்கு பாட தெரியும்னு சொன்னியா என்ன? பாட சொல்ல போறாங்க போல. ஏய், எங்கடா டெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ போறாங்க? உங்க கூட தானடி நானும் இருக்கேன், இருடி பாப்போம். இதோ வந்துட்டோமா. எனக்கு தெரியும் ஆண்டி, எங்க வீட்லயும் இருக்கு. என்னது சமைக்கணுமா? எனக்கு சுடு தண்ணியே ஒழுங்கா வைக்க தெரியாது. ஆண்டி ஆண்டி, ஸ்டவ் பக்கத்துல கேஸ் காணோம். என்னது அடுப்பு மூட்டி சமைக்கணுமா? சரிங்க ஆண்டி. என்ன கோமதி போனையே பாத்துட்டு இருக்க? விளங்காதவனே, கொஞ்ச நேரம் வாய முடுறா. ஒன்னால தான் எனக்கு இந்த நிலைமை. யூடியூப்பை பார்த்து எப்படி பிரியாணி செய்யறதுன்னு கத்துப்போம். பாரு கோமதி, கஷ்டப்பட்டு ஏத்தி வச்சு அடுப்பு அமர்ந்துட போகுது. பிரியாணி சமைச்சு முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்த நெருப்பு கட்டி எடுத்து வாயில விட்டுருவேன். வச்சுக்காத கோமதி, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். அருமையான பிரியாணி, நல்லா மணக்குது. மன்னமா மணக்குது. இங்கே யாராச்சும் கேட்டாங்களா? வாய் மூடு. சாரி கோமதி. அருமையான பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டெஸ்ட்ல பாஸ் ஆனா இப்பயே சொல்லுங்களா அத்தே. என்ன கோகுல், உங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு யூடியூப் பார்த்து செஞ்ச பிரியாணி வேஸ்ட் ஆயிடுமோ? கவலைப்படாத கோமதி. எனக்கு ஆண்டி ரொம்ப நன்றி இது. அப்ப நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேனா? ரொம்ப நன்றி இது, வச்சுக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தே. ரொம்ப நன்றி இது, என்ன மருமகளை ஏத்துக்கிட்டதுக்கு.